நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இன்னைக்கு என்னமோ நம்ம மார்க்கெட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லங்க. எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் தான். ஏதோ 1, 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆமா, இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல்லாம் பார்க்க போறோம். நம்ம நிஃப்டிய பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான தகவல பார்த்துருவோம். வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டீமர்ஜர் பண்ண போறாங்க. என்சிஎல்டி வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20,00,000 பேர் ஸ்மால் இன்வெஸ்டர் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து இந்த ஸ்டாக்க வந்து ஹோல்ட் பண்றாங்கன்னு நியூஸ் போட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்க வந்து டீமர்ஜர் பண்ணாங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக் கிடைக்கும். இங்க பார்த்தா தெரியும் பாருங்க. வேதாந்தா அலுமினியம், அதுக்கப்புறம் தல்வான் டிசாபோ பவர், அதுக்கப்புறம் மால்கோ எனர்ஜி, வேதாந்தா பேஸ் மெட்டல்ஸ், அது வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல். இந்த 5 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, டீமர்ஜர் ஆகப்போது. இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். புதுசா போய் வாங்கலாமான்னு கேட்டா, என்ன பொறுத்தளவு டீமர்ஜர் ஆகட்டும். டீமர்ஜர் ஆகி இந்த ஸ்டாக்ல எந்த ஸ்டாக் நல்ல ஒரு பேலன்ஸ் ஷீட், நல்ல கடன் இல்லாம நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்குங்கிறத பார்த்து பொறுமையா நம்ம வாங்குனோம்னா, லாங் டெர்ம்ல நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். வெயிட் பண்ணி வாங்குறது என்ன பொறுத்தவரை நல்லது. நான் வெயிட் பண்ணி தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி அருமையான ஒரு செல்லிங். காலையில பார்க்கும்போது ஒரு 140 பாயிண்ட் தான் செல்லிங்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 160, 170 பாயிண்ட்டுக்கு மேல நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங் பிரஷரு. இங்க பார்த்தா தெரியும். நம்ம காலையிலேயே பார்த்தோம் பேங்க் நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் வந்து நல்ல ஒரு செல்லிங் போட்டிருந்தாங்க. 4% இருந்துச்சு. ஆனா, குளோசிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, 5%க்கு மேல நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் இங்க பாருங்க. கடுமையான செல்லிங் பிரஷர் முடிச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து நிக்கிது. பார்க்கலாம் ஃபர்தரா என்னாதுன்ட்டு. இன்னைக்கு எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர செல்லிங் பிரஷர் தாங்க. மிட் கேப், ஸ்மால் கேப், ஐடி எல்லா இடத்துலயுமே நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. ஆமா. வெயிட் பண்ணி பொறுமையா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்படக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட்ல. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா நல்ல ஸ்டாக்க நம்ம சூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இறங்குதுன்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நெறைய புதிய இன்வெஸ்டர் வந்திருப்பீங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல ஸ்டாக்கா வாங்கி லாங் டெர்ம் ஹோல்டு பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம நெறைய நியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேதாந்தா நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெப்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு $800 $800 வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்க பத்திலாம் நமக்கு எதுவும் தெரியாது. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐபிஓ வரட்டும். எப்படி இந்த லிஸ்ட் ஆகுது? என்னென்ன அவங்க பிசினஸ் பண்றாங்க? எப்படி வருமானம் வருது? எல்லாம் பார்த்து தான் நம்ம பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்எல். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 110 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்குங்க. நம்ம வீடியோல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு 10, 15 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, இது 4வது ஆர்டரோ, 5வது ஆர்டரோ கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான கம்பெனிங்க. வாய்ப்புகள் வரும்போது நம்ம அத யூஸ் பண்ணிக்கணும். அதனால இதையும் வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. டிஃபென்ஸ் செக்டார்லயே ரயில்வேலயும் இந்த ஸ்டாக்குக்கு வந்து கன்டின்யூ ஆர்டர் கிடைக்குது. இந்த ஸ்டாக் உடைய 2025ஓட சார்ட்ட பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 2025ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. வந்துட்டு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் போயிட்டு, இப்போ ஒரு சைடு வேல் மாரி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க டவுன் வந்து ஒரு சைடு வேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கூட இந்த டவுன் ஏரியால வந்துச்சுன்னா நல்லாருக்கும். பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வாய்ப்புகள் குடுத்துச்சுன்னா நம்ம என்டர் ஆகலாம். இல்லன்னா நம்ம பேசாம வேடிக்கை பார்க்குறது நல்லது. ஏன்னா ஹைல போய் வாங்கிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல ஸ்டாக்கு தான் அந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்பிசிசி இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. என்பிசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 345 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இது ஒரு குட் நியூஸ் என்பிசிசிக்கு. நம்ம இந்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு 2வது ஆர்டர் நினைக்கிறேன் இதுக்கு. அதனால இந்த ஸ்டாக்லாம் வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. நல்ல ஒரு ஸ்டாக் என்பிசிசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ட என்டர் த பேக்கேஜ் ஃபுட்ல வந்து என்டர் ஆக போறாங்க. இது ஒரு குட் நியூஸ் ரிலையன்ஸுக்கு. இவங்க எல்லா பிசினஸ்லயும் என்டர் ஆயிட்டு இருக்காங்க ரிலையன்ஸு. நமக்கு தெரியும். எல்லாம் எங்கெங்கே கிடக்குதோ எல்லாத்தையும் வளச்சு போடுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த எஸ்ஐஎல்ன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிய வந்து இவங்க வாங்க போறாங்க ரிலையன்ஸு. இது ஒரு குட் நியூஸ் ரிலையன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அகர்வாலியா கான்ட்ராக்ட் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 888 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. பீகார் டூரிசம்னு. ராம் டெம்பிள் அந்த ஏரியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. யாரும் ஹோல்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூடுதல் தகவலா இருக்கும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்டெல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. காலையில ஒரு ஆர்டர் நம்ம பார்த்திருந்தா 138, 148 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 ஆர்டர் மொத்தம் 3 ஆர்டர் கிடைச்சிருக்கு ரயில்டெல்லுக்கு. கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஸ்டாக்குங்க. 26 கோடி ஆல்மோஸ்ட் 27 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு ரயில்டெல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 268 கோடி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 2 ஆர்டர் கிடைச்சிருக்கு ரயில்டெல்லு. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. முக்கியமான ஏரியால தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. நல்ல ஒரு பிவிசி ஸ்டாக்லேயே ஒரு அருமையான ஸ்டாக்கு நமக்கு பிடிச்ச ஸ்டாக்குன்னு சொன்னா, இந்த ரயில்டெல் தாங்க. ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆர்டர் கிடைக்கும். பிசினஸ் நல்ல ஒரு பிசினஸு. நல்ல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கும் இந்த ஸ்டாக்ல. இங்க பாருங்களேன். சார்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு அப் மூவ்மெண்டம் இருக்கும். ஒரு சைடுவே இருக்காது. ஒரு கன்டினியூவா ஃபாலிங் இருக்காது. பாருங்க, இந்த வருஷத்திலேயே பாருங்க நல்ல ஒரு அப் மூவ், ஒரு டவுன். அதுக்கப்புறம் அப் மூவ், ஒரு டவுன். இப்ப மூவிங் ஆயிட்டு இருக்கு.
அது மாரிக்கு நல்ல ஒரு அருமையான ஸ்டாக் இது. ஸ்விங்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்க லாங் டெர்முக்கும் நல்லா வாங்கி யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கு. நல்ல ஸ்டாக்கு. ரைட்டெல் வந்து கன்டின்யூ ஆர்டர் கிடைக்குது. ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த ஸ்டாக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பவர். இந்த ஸ்டாக்குக்கு நம்ம கன்டினியூவா ஒரு 4வது ஆர்டரோ, 5வது ஆர்டரோ இந்த மாசத்திலேயே. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான ஸ்டாக்குங்க. கன்டின்யூவா ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. ஆனா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிரைஸுக்காண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு புடிச்ச பிரைஸ்க்கு இன்னும் வரல. அந்த சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இந்த செகண்ட் லைனுக்கு வந்துச்சுன்னா, நான் என்ட்ரி ஆலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நல்ல ஒரு அருமையான ஒரு இந்த 2025ல பார்த்தீங்கன்னா, ஜூன்ல நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டு, இப்போ ஒரு சைடு வேல தான் போயிட்டுருக்கு. ஒரு டவுன் சைடில் தான் ஒரு பியரிஷ் பேரலல் சேனல்னு சொல்லலாம் இது. அந்த மாரிக்கு தான் வந்துட்டுருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டாப் கெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏர்டெல், டைட்டான், அதுக்கப்புறம் டாடா கன்சியூமர், அதுக்கப்புறம் மஹிந்திரா மஹிந்திரா, பஜாஜ் ஆட்டோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் லூசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கு, ஜொமோட்டோ, ஜேஎஸ்டபிள்யூ, ஹச்சிசிஎல் டெக்னாலஜி, டாடா ஸ்டீல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான வந்து செல்லிங் பிரஷரு. இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக் எல்லாமே பயங்கர செல்லிங்க. ஆனா, இந்த வேதாந்தா டீமெர்ஜர் வந்தோனே, இந்த வேதாந்தா மட்டும் நல்ல ஒரு அருமையான 3%க்கு மேல நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம் இன்னைக்கு. ஸ்டாக்கோட சார்ட்ட காமிக்கிறேன் பாருங்க. நல்ல ஒரு அப் மூவ்ல ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஆல் டைம் ஹை நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணி தான் ட்ரேட் ஆயிட்டுருக்குன்னு, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான இங்க பாருங்க. சூப்பரான ஒரு மூவ்மெண்டம். இந்த நியூஸுக்காண்டி மேல ஃபர்தரா மேல போகும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா, 35% மேல போகும்னு அவங்களுடைய ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் நான் இங்க நியூஸ் பார்த்துருந்தேன். சிஎன்பிசில இந்த நியூஸு. இருங்க சொல்றேன். நான் பார்த்து சொல்றேன். இந்தா பாருங்க இருக்கு. டாடா குரூப்ல உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்முக்கு வந்து மோதிலால் ஓஸ்வால் ப்ராஜெக்ட் 31% அப்சைட்ன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ரிப்போர்ட்ன்னு சொல்லலாம். டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தான் இருக்குங்க. லாங் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் ஒரு ஸ்டாக்கு. முன்னாடி வச்சிருந்தேன். நான் எக்ஸிக்யூட் ஆயிட்டேன். பார்ப்போம் நமக்கான வாய்ப்புகள் வரும்போது நம்ம என்ட்ரு ஆகணும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கக்கான நம்ம போயிட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. பாருங்க லாங் டெர்மா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து சைடு வேல தான் இருக்கு. இந்த ஏரியால ஒரு 300 அந்த ரேஞ்ச் ஏரியால வந்துச்சுன்னா, நம்ம ஏதாச்சும் லாங் டெர்முக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு வாய்ப்புகள் வருவான்னு. இப்ப இந்த ஸ்டாக்ல வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் எஃப்ஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வரலங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 15 நாள் முடிஞ்சுச்சு. டிசம்பர் 15 கன்டின்யூ வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 21 கோடிக்கு மேல செல் பண்ணியிருக்காங்க. பார்த்தா தெரியும் நல்லாவே. கன்டின்யூவா செல். பார்க்கலாம் எண்ட் ஆஃப் டேல என்ன நடக்குதுன்ட்டு. இன்னைக்கு செல் பண்ணி தான் முடிச்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வாங்க நிஃப்டிய பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு செல்லிங் பிரஷரு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன் நிஃப்டிய பத்தி. பார்த்தா தெரியும். இந்த சைடு வேல தான் ஒரு கேப் இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க மறுபடியும். பார்ப்போம். இந்த லைன பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் சைடு வே தாங்க. அதே மாரிக்கு அப் சைடு வந்து பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும், ஃபர்தர் பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் சைடு வே தான். பார்ப்போம் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்ட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நண்பர்கள் கேட்ட ஒரு 5 ஸ்டாக்கு நல்ல அருமையான ஸ்டாக். அத பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, REC ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. என்னங்க லாங் டெர்முக்கு வாங்கலாமான்ட்டு. REC அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இல்லங்க. இன்னும் கூட வெயிட் பண்ணணும் இந்த ஸ்டாக்குக்குலாம். இப்பதான் முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோன்ல வந்து என்டர் ஆகுது. இந்த 2வது ஏரியால வந்துச்சுன்னா நல்லாருக்கும். இங்க பார்த்தீங்களா, இந்த ஏரியால ஒரு 300 கீழ டவுன்ல ஏரியால வந்துச்சுன்னா, நமக்கு லாங் டெர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சான்ஸ் இருக்கு. நான் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. அதனால அடுத்தது அவர் கேட்ட இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஃபைனான்ஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே பார்த்தீங்கன்னா, ஒரே சார்ட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. பவர் ஃபைனான்ஸும், RECயும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லங்க. இன்னும் கூட அதுவும் கீழ வரணும். 300 கீழ வந்துச்சுன்னா, நமக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஏரியால. இந்த ஏரியால வந்துச்சுன்னா தான் நமக்கு லாங் டெர்ம்க்கு ஃபோக்கஸ் பண்ணா, நமக்கு ஒரு டிவிடெண்ட் குடுக்கும்போது, நமக்கு ஒரு நல்ல டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும் இந்த ஸ்டாக்ல. நம்ம போய் உடனே வாங்கிருவோன்ட்டு வாங்கிறக்கூடாது. இல்ல டிவிடெண்ட் தான் குடுக்குறோம் அவங்கள்ட்ட. ஏன்னா நம்முடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டக் ஆயிரும். ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக் வந்து என்ன பண்ணணும், ஒரு லோ ரேட்ல வாங்குனா மட்டும் தான் நம்ம நல்ல ஒரு டிவிடெண்ட் பார்க்க முடியும். ஸ்டாக்குடைய குரோத் நல்லாருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் 3வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லோதா டெவலப்பர்ஸ். நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் இந்த ஸ்டாக்க. ஒரு சைடு வே தான் லாங் சைடு வேல தான் இருக்குங்க. இந்த ஸ்டாக் முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, RBI வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்லாம் கட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா பூம் ஆனுச்சுன்னா, அந்த ஸ்டாக்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு பூம் ஆகும். நல்ல ஒரு கம்பெனி கூட, நல்ல ஒரு குரூப்பும் கூட லோதா. அதுக்கப்புறம் ஒரு நம்பருக்கு அந்த கேட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 4வது ஸ்டாக்கு IRFC. IRFC வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வே தான். இந்த 2025 சப்போர்ட்ல தான் கரெக்ட்டா வந்து நிக்குது. இன்னும் கூட கீழ இறங்கணும். இந்த ஏரியால வந்துச்சுன்னா, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. வந்துச்சுன்னா நல்லாருக்கும். அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணியிருக்கேன். பொறுமையா இருக்கணுங்க. நம்ம வந்து
நம்ம நினைக்கிற ப்ரைஸுக்கு வரலைன்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கிடக்கூடாது. சில ஸ்டாக் ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோ மூவ்மெண்ட் ஸ்டாக்கு. இதெல்லாம் வந்து நல்லா டவுன்ல வாங்குனா தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒரு குரோத் உள்ள ஸ்டாக்கு, நல்ல இண்டஸ்ட்ரியில உள்ள ஸ்டாக்னா நம்ம போயிட்டு ஒரு 20% இருந்துச்சுன்னா உடனே நம்ம வாங்கலாம். இந்த ஸ்டாக்லாம் மெதுவா தான் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதி லேப் எஃப்எம்சிஜில பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பூம் ஆதான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க கன்டினியூவா டவுன் தான் இந்த ஸ்டாக்கு. அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கும். இந்த ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்றேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 1 வீக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணியிருக்கு. டவுன் ஆகல. ஸ்டாப் பண்ணியிருக்கு கீழ வர்றத. எப்பவுமே ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா அந்த மாரிக்கு ஃபால் ஆகும்போது நம்ம வாங்கக்கூடாதுங்க. கன்டினியூவா ஃபால் ஆகும்போது வாங்கக்கூடாது. கொஞ்சமாச்சும் மூவ்மெண்ட் தெரியும்போது நம்ம வாங்கணும். இந்த அளவுக்குலாம் மூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. இங்க நம்ம வாங்கியிருந்தோம்னா, இங்கே வித்துட்டு வெளியில வந்திருக்கணும். இல்லன்னா வெயிட் பண்ணணும். பாருங்க. கன்டினியூவா ஸ்லோ டவுன் தான். வெயிட் பண்ணி நல்லா ஒரு ஒரு கிரீன் கேண்டிலோ இல்ல ஒரு 1 வீக், 2 வீக் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டாக்லாம் என்டர் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம வாட்சஸ்ல உள்ள ஸ்டாக்க நம்ம பார்க்கலாம். வாட்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இபேக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. சக்தி பம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. கன்டினியூவா ஏறிக்கிட்டே இருக்கு. என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, "அடிச்சா மொட்டை, வச்சா குடுமின்னு" சொல்லுவாங்கல்ல, அது மாரிக்கு தான். இறங்குனா கன்டினியூவா இறங்குது, ஏறுனா கன்டினியூவா ஏறிட்டே இருக்கு. 4த் டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம். சக்தி பம்பு. நல்ல ஒரு அருமையான வால்யூம் பாருங்க. இந்த 4 நாளே இந்த ஸ்டாக் என்ன ரிட்டர்ன் குடுத்துருக்கு பாருங்க. சூப்பரான இன்னைக்கு வந்து அருமையான ரிட்டர்ன் 43%. யாராச்சும் இந்த லோல புடிச்சிருந்தாங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு ஸ்டாக்கும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கு. பார்க்கலாம் இந்த சப்போர்ட்க்கு வந்து இங்க சப்போர்ட் வரும்னு நெனைக்கிறேன். பிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ட வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குங்க. பாருங்க ஃபர்தரா வந்துச்சுன்னா, நமக்கு வந்து வாய்ப்புகள் வரும். நல்ல ஒரு கம்பெனி தான் பிடிஎல்லும் கூட. நல்லா இந்த ஏரியால வந்துச்சுன்னா, சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டிஃபென்ஸ் செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா டவுன்ல தான் ஆயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி வாங்குனோம்னா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். டிஃபென்ஸ் செக்டார்ல. அதனால பொறுமையா வாங்குங்க. பொறுமையா வந்து ஆவரேஜ் பண்ணுங்க. டிஃபென்ஸ் செக்டார்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்லாம் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் நான் சொல்லியிருக்கேன் நம்ம காலையில. இங்க பாருங்க இன்ஃபோசிஸ், பிர்லா சாஃப்ட் எல்லாமே நல்ல ஒரு டவுனுங்க. டிஃபென்ஸ் ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு. பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணுங்கங்க. ஏன்னா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற காசு. நெறைய ஸ்டாக் நல்ல ஸ்டாக்லாம் இருக்கு. இறங்கிட்டு இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டடா நல்ல ஒரு அருமையான ஒரு பிரைஸ்ல வாங்குனா மட்டும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நல்லா காசு சம்பாரிக்க முடியும். அதனால தான் சொல்ல வரேன். எஃப்ஐ டேட்டா வந்துருச்சு. இன்னைக்கும் 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2351 கோடிக்கு வித்திருக்காங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, 23,455 கோடிக்கு மேல வித்திருக்காங்க. இப்படி கன்டினியூவா வித்தா மார்க்கெட் என்னதாங்க ஆகும்? ஒரு சைட்வே தான் ஆகும். இல்லன்னா டவுன்ல தான் ஆகும். கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம இப்படி வித்துக்கிட்டே இருக்காங்களே! ஏதாச்சும் 1 மாசம், 2 மாசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வித்தா கூட பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பாதாளத்தில கிடக்கிற ஸ்டாக்லாம் மேல போகும். நம்மளும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இவங்க வித்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்க நண்பர்களே. எல்லா தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் ஒரு நல்ல ஒரு செபி ரிசர்ச்ச கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.